அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். இந்த மாதம் புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிர பகவானும், ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாயும் பெயர்ச்சி. ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, கன்னிராசியில் கேது, ரிஷபராசியில் குரு. சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடக ராசி என்பதற்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஓணம் பண்டிகை வருகிறது. ஆவணி மாதம் எண்ணற்ற சுப முகூர்த்த நாட்கள் இருக்கிறது. ஆவணி மாதம் என்றாலே குடும்பத்தில் சுப மங்கள விசேஷங்களுக்கு உரிய மாதம். இந்த ஆவணி மாதம் விநாயகர் எழுதிய விதி கடகராசி என்பதற்கு என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கு 3வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை, அரச மரத்தையும் விநாயகரையும் வலப்புறமாக 7 சுற்றும் இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி விநாயகர் பெருமானை வேண்டுங்க. உங்களுக்கு இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து விநாயகர் பெருமான் அருளோடு உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும். கடகராசிக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் குரு, செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 11வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பதவி, உத்தியோக உயர்வு, நிலபுல பூமி சொத்து யோகம் உண்டு. தன லாபம். வேலை இல்லாதவர்கள் வேலை தேடும்போது வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு அதற்குண்டான சான்ஸ் உண்டு. செவ்வாயும் குரு பகவானும் 5ஆம் வீட்டை பாரி செய்து கொண்டிருக்கும் போது கடகராசி நண்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை 11வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி. உங்கள் பிள்ளைகளிடம் பூரிய சொத்து, பங்காளிகளிடம் விதண்டாவாதம், எதிர்வாதம், பகை, போட்டி, விரோதங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார். 12ஆம் வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது கடகராசி அன்பர்களுக்கு அவர்தான் தொழில்ஸ்தானாதிபதி. தொழில் சார்ந்து வேலை சார்ந்து கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களை உங்களுக்கு அதிக பணிச்சுமை, கூடுதல் நேரம் வேலை செய்ய சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. 12வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது செவ்வாய் தோஷம். கொஞ்சம் உறங்காமல் ஓய்வு இல்லாமல் உங்களுக்கு உடல் உழைப்பு, கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் பற்றியோ உங்கள் பிள்ளைகளை பற்றியோ கொஞ்சம் எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது அவருடைய 4ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெறலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். சுகஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா தம்பி, தங்கை, இளைய உடன்பிறப்புகளிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 3வது வீட்டிலே நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்களை இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி என்பதற்கு மாற்றங்கள் நிகழும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை 2வது வீட்டிலே சூரியன் சுக்கிரன் கூட்டணி சனிச்செவ்வாய் பாரியில் இருக்கும்போது கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் உங்கள் வார்த்தையில், உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. யாரிடமாவது விதண்டாவாதம் பேசி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளாதீங்க. பேச்சிலையும் வாக்கிலையும் கவனமாக இருக்கணும்.
ஆவணி மாதம் முழுவதும் 2வது வீட்டிலே தனஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் வார்த்தை கரெக்டாக இருக்கும், நியாயமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் பண வரத்து உண்டு. குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். உஷ்ணகிரகமான சூரியன் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கண் நோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கண் வலி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் வீட்டிலே சூரியன் அமர்ந்து சனிச்செவ்வாய் பாரியில் இருக்கும்போது இந்த மாதம் பணம் குடும்ப தேவைக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும். பண கஷ்டமும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நல்ல பலன்கள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். கடக ராசியிலே சந்திர பகவானுடைய வீட்டிலே புத்திக்காரகன் புதன் சஞ்சாரம் செய்யும்போது புதனே கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் தற்போது இருக்கிறார். ஒரு முடிவு எடுப்பதில் கடகராசி என்பதற்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது ஒரு மன எண்ணங்கள் ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஒரு அலைச்சல், விரயம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். குடும்ப தேவைக்காக இந்த மாதம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். உங்கள் பேச்சு, உங்கள் வார்த்தையில் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்கிறார். விரயத்திலே செவ்வாய் அமர்கிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்று சொல்லலாம். அஷ்டமத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே சனி பகவான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். கடகராசி என்பதற்கு 8வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் சூரியன் புதன் சுக்கிரனை பாரி செய்யும்போது அதிகமாக தேவையில்லாமல் விரைய செலவுகளை இந்த மாதம் குறைத்து கொள்வது நல்லது. இரவு நேர பயணங்கள், வெளியூர், வெளியிடம், வெளிநாடு இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது. கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் 6ஆம் வீட்டிலே போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். ராசிநாதன் 6ஆம் வீட்டிலிருந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும். வேலை விஷயமா, உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு சந்தோஷம் இந்த மாதம் கூடுதலாக இருக்கும். கடகராசிக்கு 9வது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியத்திலே ராகு வந்திருக்கும் போது பெரும்பாலும் வழிபாட்டில் தடங்களை ஏற்படுத்துவார். குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வர முடியாது. தந்தை முப்பாட்டனார் வழிபட்ட குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்மளால் வழிபட முடியாது. 9வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது தந்தையை விட்டு பிரிந்து உங்களுடைய சுய முயற்சி, சுய உழைப்பால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி என்பதற்கு உண்டு. தந்தையிடம் எதிர்வாதம் பேசாமல் நீங்கள் தந்தை ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும். தந்தை உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகராசிக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு 12வது வீட்டிலும் ஜென்ம ராசியில் தான் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். பெரும்பாலும் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும். பொறுமை மிக மிக முக்கியம். பொறுமையாகவும் பொறுப்பாகவும் கடகராசி என்பவர்கள் செயல்பட வேண்டும். 5ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலிருந்து சஞ்சாரம் செய்யும்போது அவசரம் கூடாது. உங்கள் பிள்ளைகளை பற்றியோ, பூரிய சொத்துக்களை பற்றியோ, பங்காளிகளிடமோ கொஞ்சம் போட்டி, பகை, விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.